ஏழா ரோசாப்பு, நான் சொன்னது அந்த ஓனர் பிள்ளைட்ட போய் டக்குன்னு சொல்லல. சரிம்மா. சரோஜா, சரோஜா. ரோசாப்புக்கா வாங்க வாங்க. என்னக்கா, என்ன விஷயம்? ரோசப்பக்கா, ரோசாப்புக்கா இப்பதான் வந்தவ, அதுக்குள்ள பின்னாடி வந்திருக்கீனே. இல்ல ஓனர், ரோசப்பக்கா உங்க வீட்டுக்கு வரத பார்த்தேன், அதான் உள்ள வந்தேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனையோ? ஏன் அப்படி கேட்கா? எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஓனர், ரோசப்பக்கா வந்திருக்காவில, அதான் கேட்டேன். ஆமா, இவ அப்படியே பெரிய ஆபத்து பாண்டவர் அப்படியே நீ காப்பாத்த வந்துட்டாரு. நீ பின்னாடியே ஓடி வந்து காப்பாத்த வந்துட்டவளுக்க. இல்ல ஓனர், நான் பார்க்க தான் வந்தேன். பாக்கறதுங்க எக்ஸிபிஷனா நடக்குது. ரோசப்பக்கா ஓனர்ட்ட கேட்ட சொல்ல மாட்டாவே, நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை? ஆமா, எதுக்கு வயித்து அப்படி பிடிச்சிட்டே இருக்கா? ஒரு கீழ கீழ விழுந்துறானே பயப்படுறியா? அது வந்து ஓனர், இப்படியே பிடிச்சிட்டே நின்னா வயிறு வெயிட் தெரியாம இருக்கு, அதுக்காக தான் இப்படி கை வச்சு பிடிச்சிருக்கேன் ஓனர். சரி, இது என்ன கெட்ட பழக்கம்? ரோசாப்பக்கா, என்ன சரோஜா, நீங்க தான் ரெண்டு பிள்ளைய உண்டாய் பெற்றிருக்கீங்க, நான் தான் பெற்றிருக்கேன். இப்படியே கையில ஏந்திட்டே தெரிஞ்சா? சரோஜா, அது வந்து இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் கொஞ்சம் இப்படிதான் பிடிச்சிட்டு தெரியுதுவே. என்ன பிடிப்பா, என்ன நடிப்பா? ரோசப்பக்கா, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? என் வீட்டுக்கு வரக்கூடாதா? ரோசாப்பக்கா, நீங்க இங்க உட்காருங்க, அந்த நெட்டச்சி என்னதான் செய்யணும் பாப்போம். சரோஜா, நான் இப்ப உட்கார்ந்து பேச வரல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போதான் வந்தேன். ஏக்கா, என்ன விஷயக்கா? என்கிட்ட முதல்ல சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் வீட்டு விஷயத்தை முதல்ல இவட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. சரி, என் வீட்டு விஷயத்தை என்கிட்ட தானே சொல்லுவா, உன்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? குழந்தை நான் வந்து பெறவு சொல்லியே முதல்ல சரோஜாட்ட சொல்லிடு. அப்படியாக்கா, அப்ப சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். சரோஜா, அது வந்து ரோசாப்பக்கா நிறுத்துங்கக்கா, ரூமுக்கு வாங்க, அங்க வந்து சொல்லிட்டு போங்க. ஏன் சரோஜா, இங்க சில பேரோட தொல்லையெல்லாம் தாங்க முடியல. ஓனர், நான் ஒருத்தி நிக்கிறது உங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கோ? சரோஜா குழந்தை நின்று போட்டு அவளே மாசமா இருக்கா, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டக்க ஆசைப்படியல்ல. அப்படி என்னக்கா விஷயம்? இந்த பக்கத்து வீட்டு பாட்டி இருக்காவல்ல, அந்த பாட்டி அவங்க பேரனை கூட்டிட்டு உங்க வீட்டுல வந்து பொண்ணு பார்க்க வரவள. என்னக்கா சொல்றியே? ஆமா சரோஜா, அந்த பாட்டி தான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொல்லி சொன்னதான் சொல்லக்கு வந்தேன் பாத்துக்க. அப்படியாக்கா? ஏக்கா, அன்னைக்கே சொல்லி இருந்தாவல நம்மகிட்ட, அதைத்தான் ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பாவன்னு நினைக்கேன். ரோசாப்பக்கா பொண்ணு பார்க்க வரவன நம்ம என்னக்கா செய்யணும்? சரோஜா, உன் தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்திருப்பாவல, அப்ப என்னெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏக்கா, அதெல்லாம் நாளாய் போச்சுல, மறந்து போச்சு பார்த்துருங்க. இப்போ உள்ள காலத்துல வேற மாதிரி என்னென்னவோ பண்ணியாவல்ல. ஓனர், எனக்கு பொண்ணு பார்க்க நிகழ்ச்சி நடந்துச்சுல, அதே மாதிரி தான் நடக்கும். நாங்களும் கூட வருவோம்ல, பாட சொல்லுவோம், அப்புறம் ஆட சொல்லுவோம். அதெல்லாம் என்ன பழக்கங்கள்? என் தங்கச்சிலாம் பாடவே மாட்டா, ஆடவே மாட்டா. அப்போ ஓடுவாள ஓனர்? என்ன குத்தி காமிக்கிறியோ? எங்க நிரோசா ஓடி போயிட்டாங்க, என்னால குத்தி காமிச்சிட்டு இருக்காக்கா. சரோஜாவா அதை அப்படி சொல்லல, பாட மாட்டா ஆட மாட்டான்னு சொன்னால, அதுக்கு தான் கிண்டலுக்கு சொன்னா. ரோசாப்பக்கா, நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கக்கா. ஓனர், நீங்க தானே இப்பெல்லாம் என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி அதுதான் சொன்னேன். உங்க தங்கச்சியால ஆட முடியலனா நீங்க ஆடுங்க, பாடுங்க, நாங்களாம் ஒன்னும் சொல்ல மாட்டோம். ரோசாப்பக்கா, இவளை சும்மா இருக்க சொல்லுங்க, எனக்கு கோவம் வந்து பாத்துடுங்க. ஓனர், என்னை மட்டும் ஆடு பாடுன்னு சொல்லி நான் என்ன கோவமா விட்டேன்? சரோஜா, அது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவி என்ன ஆசைப்படியாவளோ அது செய்யணும்ல. நீ இதை விடு, முதல்ல போய் பச்சை சொச்சிலாம் ரெடி பண்ணு. உன் தங்கச்சிக்கு நல்ல அழகான சேலையை பார்த்து எடுத்து கட்டி விடு. சரிக்கா, வேற எதுவும் செய்யணுமோ? தலை நிறைய பூ வச்சு விடு சரோஜா, அழகா இருக்கும். அவ எல்லாரும் வந்தோடனே காப்பி கொண்டு கொடுக்கணும்ல, அதனால காப்பியும் போட்டு வச்சுக்கிடுங்க. சரிக்கா, வேற அதுக்கு பிறகு என்ன அவிய பிடிச்சிருக்குன்னா பேசுவோம், இல்லைன்னா அவ பாட்டுக்கு போட்ட நம்ம பிறகு பார்த்துக்கிடுவோம். சரிக்கா, அப்ப நீங்க கண்டிப்பா வந்துடுறீங்களா? சரோஜா, நான் இங்கே இருக்கேன்னு செத்த நேரத்துல வந்துருவேன். அவ ஓனர், அப்படின்னா நானும் இங்கே இருக்கேன் ஓனர். இங்க இருந்தது போதும், எங்க அம்மைக்கு அடுப்படியில போய் உதவி செய்ப்பா. ஓனர், என் வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, என்கிட்ட வேலை சொல்றீங்களா இதுக்கு? குழந்தை இருந்தா வேலை செய்யக்கூடாதா? வயிற்ற கையில பிடிச்சிட்டே நிப்பா. போய் வேலை செய். ரோசாப்பக்கா, நீங்களும் எங்க அம்மா கூட போய் கொஞ்சம் உதவி செய்யுங்கக்கா. நீங்க இதை சொன்ன நேரத்துல இருந்து எனக்கு கையை ஓட மாட்டேங்கி, காலம் ஓட மாட்டேங்கி. ஓனர், அப்படின்னு அந்த சோபால படுத்துக்கிடுங்க. வயசாயிட்டுல அந்த மாதிரி சந்தோஷமான விஷயத்த கேட்டா இப்படிதான் இருக்கும். படுத்துக்கிடுங்க ஓனர், நான் ஒரு குச்சியை வெட்டிட்டு வரேன், அப்புறம் ஊனிக்கிட்டு எழுப்புங்க. ரோசாப்பக்கா, சரோஜா, நீ சொன்ன மாதிரி உங்க அம்மைக்கு போய் நான் உதவி செய்ய. குழந்தை நீயும் வா, போய் வேலை தான் இருந்தா பாப்போம். சரிக்கா, ஓனரை காப்பாத்திட்டு வரேன். என்னது ஓனர், அது வந்து பாய் சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன். ஒழுங்கு மரியாதை உள்ள பேரு இல்ல வெளியே பேரு. கண்ணுல இதுக்கு மேல பட்டா டென்ஷன் ஆயிருவேன். கண்ணுல படுறதுக்கு நான் என்ன தூசியா, நான் உள்ளே போறேன். இந்த குழந்தை நம்மள ரொம்ப தான் கிண்டல் பண்ணிட்டு தெரியா. எனக்கு என்ன வயசாயிட்டு குச்சி ஊனிட்டு தெரியாது. கொஞ்சம் சந்தோஷமான விஷயத்தை கேட்டோனே கை கால்லாம் ஒரு மாதிரி பரதாம இருக்கு. அதுக்கு என்ன பேச்சு பேசிட்டு போறா? இப்பதான் ஒரு காட்டுப்பூச்சி வந்து காதை பறிஞ்சிட்டு போச்சு, அதுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சி வந்து காதை குத்துது. நான் கரப்பாம்பூச்சி இல்ல, பட்டாம்பூச்சி. பட்டி தொட்டி எல்லாம் சுற்றி திரியும் பட்டாம்பூச்சி. சுத்து, பட்டியை சுத்து, தொட்டியை சுத்து. எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து சுத்த வந்தா? போ, அப்படியே கோவம் வந்துட்டு இருக்கு. நாங்க பயந்து போயிருவோம். சரோஜா,
பேதியத்த கிழவி ஊரெல்லாம் சொல்லிட்டுல கடைசியா பொண்ணு பார்க்க வருது. எதுக்கு இந்த வேண்டாம் வேலை எதுக்கு? சரோஜாக்கா உண்மையாக்கா? ஆமா செல்லம்மா ஆமா. என் தங்கச்சிக்கு கல்யாண வயசு வந்துட்டுல, அதான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாட்டி வீட்டுல பேர இருக்கானா, அதான் பொண்ணு பார்க்க வாரேன்னு முந்தையே சொல்லிக்கிட்டு இருந்தாவ. இன்னைக்கு வாரதாக ரோசா பக்கத்தை இப்பதான் சொல்லி விட்டாவ. அதான் பச்சை சொச்சியெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன், காப்பியெல்லாம் போட்டு வைக்க சொல்லியிருக்கேன். நீங்க அதுக்குள்ளே வந்து நிக்கிறியான மாப்பிள்ளை வீட்டுக்காரவியிலே வரல. ஏக்கா வந்துருவாக்கா, நாங்களும் அப்படின்னா இங்கே இருக்கட்டுமா? சரி செல்லம்மா இருங்க இருங்க. இந்த குடிமை மட்டும் கொஞ்சம் மறைச்சு வைங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு பயந்து ஓடிடக்கூடாதுல்ல. என் தங்கச்சிக்கு இந்த விஷயம் தெரியாத அவட்ட போய் சொல்லி ரெடி பண்ணி விட்டுட்டு வாரு. எப்போ செனிப்பாரு என்னம்மா தூங்கிட்டு இருக்கா? சரோஜா இங்க வந்ததுல இருந்து இப்படிதாம்மா தூங்கிட்டே இருக்கா. வேலை எதுவும் இல்லைன்னு பார்த்து வரங்கவா செய்றேன்னு படுத்தே கிடக்கா. எங்கேயாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுமா, வேலைக்காவது அனுப்பி விடுவோம். சித்தி எதுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு பேசுறியே? வேலை எதுக்கு? கல்யாணமே முடிச்சு கொடுத்து அனுப்பிடுவோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரவி இன்னைக்கே வாரேன்ட்டாவ. என்னது மாப்பிள்ளையா? சித்தி பாத்தியில மாப்பிள்ளைன்னு சொன்னோன்னு செனிப்பாரு எப்படி துள்ளி குச்சி எழுமனா பாருங்க. எப்போ இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வராத, கொஞ்சம் ரெடியாவிருமா சீக்கிரமா. சரோஜா என்னமா சொல்ற? திடுத்துப்புன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வராதங்க. சித்தி அதான் அன்னைக்கே சொன்னேல, அந்த பாட்டியோட பேரனுக்கு செனிப்பாரு கேட்காம நீ. அதான் அவிய இன்னைக்கு வாரேன்னு சொல்லி விட்டுக்காவ சித்தி. அந்த பையனை நான் கூட பார்த்தேன் சித்தி, ரொம்ப அழகா இருக்கான். எம்மா எனக்கு இப்ப கல்யாணமா? வேண்டாம். ஜெனிமா எதுக்கு அப்படி சொல்ற? எம்மா இப்ப எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா, நான் இங்கேயே இருக்கேன், நல்லா இருக்கு. எப்ப செனிப்பாரு இப்படி எல்லாம் பேசக்கூடாது பூ. என்னைக்குனாலும் அம்மா ஒரு மாப்பிள்ளை பார்த்து உன்னை கட்டி கொடுக்க தானே போறவ. இந்த ஊருக்குள்ளே உனக்கு ஒரு மாப்பிள்ளை வீடு வருது, இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது தானே. நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம், நீ நல்லா பாத்துக்கிடுவோம். வேண்டான்னு சொல்லாத பூ, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. ஆமாம்மா ஜெனி, உன்னைய வெளியூர்ல கட்டி கொடுத்தா கூட எனக்கு சங்கடமா இருக்கும். புள்ள நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுமா. இப்போ இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரவியே உடைய விரும்பி கேட்டிருக்காவ. இங்க கட்டி கொடுத்தா நாங்களும் பயம் இல்லாம நிம்மதியா இருப்போம். ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நாங்க ஓடி வந்து பாத்துக்கிடுவோம். வேண்டான்னு சொல்லாதம்மா, கல்யாணம் பண்ணிக்க. போய் ரெடி ஆகுமா போ. அம்மா என்னம்மா சேலை எடுத்து கட்டுமா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சித்தி தங்கச்சி இப்ப கிளம்பிடுவா, நீங்க போய் அம்மா கூட சேர்ந்து ஏதாவது வேலை இருந்தா பாருங்க போங்க. நான் அவளுக்கு சேலைலாம் கட்டி ரெடி பண்ணி விடுறேன் சித்தி. சரிம்மா சரோஜா. செனிப்பாரு சீக்கிரமா குளிச்சுட்டு வாமா. ஏய் சரோஜா. என்ன பாட்டி உங்களுக்கு வயிற்று பிரச்சனை எல்லாம் சரியாவிட்டா? எல்லாம் சரியாயிட்டு, போய் 2 பஜ்ஜி சொஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு தான் வரேன். ஆமா உங்க அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வாராவன்னு சொன்னாவ. நான் கொஞ்சம் மேக்கப் போட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகட்டுமா? என்னது நீங்க ரெடி ஆக போறீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரவி ஒண்ணா உங்களை பார்க்க வரல, உங்க பேத்தியை தான் பொண்ணு பார்க்க வராவ. பாட்டி மாதிரி லட்சணமா இருங்க பாட்டி. அதுக்குதான் சொல்லியேன்னா பாட்டில கொஞ்சம் லட்சணமா கிளம்பி இருக்கணும், அதுக்குதான் கேக்குறேன். பாட்டியே இவ்வளவு அழகா இருக்காவ அப்படின்னு பேத்திய பார்க்காமலே பிடிச்சிடும்ல எல்லாருக்கும். ரொம்ப தான் ஒண்ணு வேண்டாம், அவங்க வந்துட்டு போற வரைக்கும் ஒரு கார்ல போய் உட்கார்ந்து போங்க. சரோஜாம்மா அப்படி எல்லாம் பேசாதம்மா. என் பேத்தி பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்ல நான் இல்லாம வேற யாரு இருப்பா? நான் லைட்டா மேக்கப் மட்டும் போட்டுட்டு பூ வச்சுட்டு ரெடி ஆகுறேன். சோ கடவுளே. ஹலோ டிரைவர். என்ன ஜெனி சாப்பிட்டாச்சா? என்ன ஜெனி குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, இப்பதான் தூங்கி முடிச்சியா? உங்க பெரியம்மா வீட்டுல ஜாலியா இருக்க போல, இப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு. நான் தான் பாவம் அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன ஜெனி ஊங்கிறத தவிர வேற எதுவுமே வர மாட்டேங்கி, கலகலன்னு பேசிட்டே இருப்ப. அது பொண்ணு பார்க்க வராங்க. யார பொண்ணு பார்க்க வராங்க ஜெனி? என்னதான் பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கே இப்பதான் தெரியும். சரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அதுவா, நானும் வந்திருப்பேன். வந்து என்ன பண்ணிருப்பீங்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதான் நானும் பண்ணிருப்பேன். ஃபங்க்ஷன் எப்படி நடக்குன்னு பார்த்துட்டு போயிருப்பேன். அவ்வளவுதானா? ஏன் ஜெனி நீ என்ன வேற எதிர்பார்த்த? நான் எதுவும் எதிர்பார்க்கல. ஜெனிபரு குளிச்சிட்டியாமா? சீக்கிரமா வா. இதோ வாரேன்க்கா. ஹலோ ஜெனி, இப்ப எதுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற? சும்மாதான். வேற எதுவும் இல்லையே? இல்ல, எங்க அக்கா கூப்பிடுறாங்க, நான் போனை வைக்கிறேன். இவருக்கு நான் ஏன் போன் பண்ணேன்? அவரு எதுக்கு பண்ணான்னு கேக்குறாரு, எனக்கு பதில் சொல்லவே தெரியல. நம்மளுக்கு ஏன் கல்யாணம்னு பேசின உடனே கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ளை பார்க்க தானே வராங்க, பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லல. எதுக்கு அதுக்குள்ள இவருக்கு போன் பண்ணேன்?
எனக்கு ஃபோன் பண்ணிருக்கவே கூடாதோ? எப்போ குளிச்சிட்டியாமா? சீக்கிரமா வா. வாரேன். சாரோஜாக்கா வேற வெளியவே நின்னுட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சீக்கிரம் குளிச்சிட்டு போவோம். சரி பாரு, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? தண்ணி சத்தம் கூட கேட்கவே இல்ல. சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். ஐயோ, வரக்குள்ள சேலையெல்லாம் கட்டி தலைவாரி ரெடி பண்ணிடலாம். தம்பி சேகரு, என்ன பூ? இப்ப இந்த மீன்காரங்க வந்து குதிச்சு என்ன பண்ண போறா? நீ ஒண்ணு அந்த மீன் கருவாடெல்லாம் போய் கூப்பிடாண்டா. எது நல்லது கெட்டது நீ எங்களுக்கு எல்லாம் தெரியும். யார கூப்பிடணும் யார கூப்பிட கூடாதுன்னு தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே, நீ போய் ஒரு ஓரமா உட்கார் போ. அந்த மீன்காரி வருத்தப்பட்டுட்டா அந்த ஊர் ஒண்ணு அழிஞ்சிராது. நீ போய் உன் வேலையை பாரு. அவ வீட்டுக்கு போனான்னு கேள்விப்பட்டேன், காலை நறுக்கி விடுவேன். போல அந்த மீன்காரி மட்டும் அங்க வரட்டும், நீ வச்சுக்கிறேன். சரி பாரு, சரி பாரு, குளிக்கிறியா இல்ல உள்ள போய் தூங்கிட்டு இருக்க? சீக்கிரமா வெளிய வா. சில்லம்மாக்கா, சாரோஜாக்கா சித்தி மகளுக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனையே இவ்வளவு பெருசா ஏற்பாடு பண்ணிருக்கா பத்தியலா? ஆமா ஷில்பா, சரோஜாக்கா பெரிய பணக்காரவியல்ல, அதான் பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனையே பெருசா ஏற்பாடு பண்ணிருக்காவ, நம்மளால கூப்பிட்டுருக்காவ. ஆமாக்கா, பணம் இருந்த உடனே எல்லாருக்கும் நல்லா செலவு பண்ணியாவ. ஆமா, இருக்கு செலவு பண்ணியாவ. அப்புறம் இன்னைக்கு வெறுமே பஜ்ஜி சொச்சி மட்டும் தானே, இல்ல சாப்பாடு முடியாவல? சொல்லமாட்டி, பஜ்ஜி சொச்சி வாசனை மட்டும் தான் வருது, சாப்பாட்டு வாசனை எதுவுமே வரலையே. அப்படியாப்பா, அது மட்டும் தான் தரவ போல இருக்கு. கொஞ்சம் நம்ம முன்னக்கூட்டியே வந்திருந்தா சாப்பாடு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிருக்கலாம். ஆமாக்கா, நாங்களும் சாப்பிட்டுட்டு போயிருப்போம். அதான் ஷில்பா, பஜ்ஜி சொச்சி காஃபி எல்லாம் தரவல்ல, அதான் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போவோம். ஏக்கா, வீட்டுக்கும் தருவாவளா? ஏன்னா வீட்லயும் மகளும் மாப்பிள்ளை இருக்கவதாங்க கேக்கே. தருவா ஷில்பா, ஃபங்க்ஷன் முடியட்டும் கேப்போம். எல்லாரும் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்களாக்கா? வாங்க மீன்காரக்கா வாங்க. நான் இந்த வீட்டு சம்மந்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இது சொல்லவே இல்ல. இப்பதான் சேகர் தம்பி வந்து கூப்பிட்டாங்கனால தான் வந்திருக்கேன். வானர் எதுக்குறே அப்படி இருக்காவனே தெரியவில்ல. ஒரு பங்கு சொன்னா முதல்ல யார கூப்பிடணும் செல்லம்மா, நீயே சொல்லு. உங்களை தாங்க கூப்பிடணும். என்னைய கடைசியா வந்து கூப்பிடியாவே. என்னத்த சொல்லனே புரியல, என்னதான் முறையோ. சரிக்கா, உங்க மகள் எங்க? அவன் என்ன ரெடியாவே இல்ல. ரெடி ஆயிட்டா இருக்கா? சேகர் தம்பி நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க ஆண்டின்னு சொன்னேன். அதான் நான் வேகமா முன்னாடி வந்தேன். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? இல்லக்கா, இன்னும் வரல, என்னதான் வருவாவே.